எல்லாருக்கும் நமஸ்காரம். சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம தெரிந்த கோவில்கள், தெரியாத சிறப்புகள் அப்படின்னு பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்களில் நல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்கிறத பற்றிலாம் நம்ம சிந்திச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சென்னையிலேயே எப்படி ஒரு அழகான 2 கோவில்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எவ்வளோ பழமையான கோவில் அது அப்படின்னாக்க, நம்ம எல்லாம் என்றும் மார்கண்டேயன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த மார்கண்டேயன் காலத்து அந்த டைம்ல நடந்த விஷயம் இது. ஸோ அவர் தெரியும் நம்மளுக்கு 16 வயசு தான் அவருக்கு ஆயுசு அப்படின்னு. ஸோ என்னைக்கு அவருக்கு 16 வயசு முடிய போகிறதோ அன்னைக்கு அவர் ரெடியாக ஏற்றுன்ட்டார். ஸோ சிவலிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவர் அப்படியே தியானத்தில் இருக்கார். அப்போ யமதர்மராஜா வரார். பாசக்கயிறு போட்டு அவரை இழுத்துட்டு போனோம். அப்படி பார்க்குறாரு, சிவலிங்கத்தில் அவர் இது பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த டைம் நெருங்கரிச்சு என்ன பண்ணார், அவர் மேலே மாத்திரம் இந்த பாசக்கயிறை போடலாம் அப்படின்னு தான் பண்ணுறார். கடைசியில் என்ன ஆகிடுறது, இது சிவன் மேலேயும் பட்டு விடுறது. ஸோ சிவனுக்கு கோபம் விடுறது. ஸோ என்னடா இது, நம்ம பக்தனை இது பண்ணி என் மேலேயும் பாசக்கயிறை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னோட பாதத்தால் அப்படியே யமதர்மனை ஒரு மிதிச்சு தள்ளி விடுற, உதைக்கிற மாதிரின்னு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் இப்போ நம்ம என்னன்னு நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது இது மாதிரி ஒன்று இன்சல்ட் மாதிரி ஆணுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு என்ன ஆகுது, அவர் இந்த தேவர்கள் எல்லாரும் அவ யாரும் இவரை மதிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி சில ஒருத்தருக்கு ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம மனுஷா பண்ற மாதிரி தேவர்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல. ஸோ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வேலைகளை ஒழுங்காதான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி திடீர்னு எல்லாரும் இப்படி நம்மள நிராகரிச்சா மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கும் ஒரு சின்ன வருத்தம் வருது. அப்போ என்ன சொல்ற, எல்லாத்துக்குமே ஒரு உபயம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னு அங்க நாரத முனி இருக்காரு. அவரு என்ன எல்லா லோகத்தையும் சஞ்சாரம் பண்றவர். அதனால அவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இது மாதிரி எல்லாரும் என்ன இது மாதிரி இதுவா அவமரியாதை பண்ணி நடத்தின்னு இருக்கார். அப்போ அவர் சொல்றார், பூலோகத்துக்கு போங்கோ, அங்க இந்த மாதிரி போயிட்டு நீங்க சிவனுக்கு தபஸ் பண்ணுங்கோ, பண்ணினாக்க கண்டிப்பா அவர் மனசு இறங்கி உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால அவர் அந்த வேளச்சேரி ஏரியா கிட்ட அங்க அவருடைய கட்ட விரலால பூமியை இது பண்ற. ஏன்னா தபஸ் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னாலே ஸ்நானம் பண்ணணும் இல்லையா? அதனால என்ன பண்றாரு, அந்த கட்ட விரலால பூமியை ஒரு அழுத்தி கொஞ்சம் நம்பினது என்ன ஆகுது, ஒரு சின்ன குளம் மாதிரி அங்க வருது. இன்னைக்கும் அந்த குளம் அங்க இருக்கு. அந்த குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தான் இவர் சிவன்கிட்ட தபஸ் பண்ணி பூஜை பண்றார். அவருடைய அந்த பக்திக்கு மெச்சி சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டு அவரோட தண்டத்தால மறுபடியும் அவரை டச் பண்ணினதுல அவருக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகுது. பழையபடி எல்லாரும் அவரை மதிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் அங்க பூஜை பண்ணி அங்க சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால அந்த கோவில் அந்த தண்டத்தை வச்சு அவர் இது பண்ணுறார், தண்டீஸ்வரர் அப்படின்னு. அங்க நீங்க பார்த்தேன்னாக்க சந்தன காப்பு அதெல்லாம் போட்டு பண்றச்சு ரொம்ப திவ்யமா இருக்கும் பார்க்க. எப்பவும் போல மீதி இதுல இருக்க மாதிரி வெளி பிராகாரத்துல நீங்க பார்த்தேன்னாக்க பிள்ளையார் இருப்பார், முருகர், வள்ளி தேவியான, துர்கை, தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இது இருக்கா. ரொம்ப நல்ல பிராகாரம். அந்த குளமும் இன்னும் இருக்கு. ரொம்ப விசேஷமான கோவில் அது. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம், நம்ம ராஜா அண்ணாமலைபுரம்ங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு இடம் இல்லையா? அங்க லக்ஷ்மி காமாட்சி கோவில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. என்னடா இந்த லக்ஷ்மி காமாட்சி அப்படின்னு நினைக்கலாம். அது ஒரு தனியா ஒரு குடும்பத்தார், ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தை அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய 3 தலைமுறைக்கு முன்னால இருந்தவாள் தான் அதை முதல்ல அதை கட்டுமானம் பண்ணினது. அந்த அவளோட அந்த தாத்தா, அந்த 3வது ஜெனரேஷன், அவர் ரமண மகரிஷிட்டு ஒரு பிள்ளையார் கொடுத்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். அவர் அதை வச்சுக்கிறார். பிளஸ் அவருக்கு நிறைய நிலம், பெரிய ஏரியா மாதிரி இருக்கு. அதனால நம்ம காஞ்சி மகாபெரிவா சந்திரசேகர சுவாமி கிட்டக்க என்ன பண்ணலாம், நீங்க எங்களுக்கு சொல்லுங்கோ,
நீங்க உங்களுடைய ஆக்ஞை பேர்ல நாங்க அது மாதிரியே பண்றோம் அப்படின்னு. அப்போ வந்து மகாபெரிவா வந்து சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒரு காமாட்சி கோவில் கட்டுங்கோ இங்க. அதுவும் எப்படின்னாக்க, எப்படி காஞ்சிபுரத்துல காமாட்சியோடைய அந்த கிரகம், அந்த கர்ப்ப கிரகம் அண்ட் அந்த உள்ளெல்லாம் என்னென்ன பிராகாரத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அப்படியே ஜஸ்ட் ரெப்ளிகாம்பா இல்லையா, அந்த மாதிரி நீங்க எக்ஸாக்ட் அதே மாதிரியே இங்க கட்டுங்கோ. எத்தனையோ பேர் வந்து சென்னையில இருந்து நம்மளுக்கு காஞ்சிபுரம் போய் காமாட்சியை தரிசனம் பண்ண முடியாது நிறைய பேர் இருப்பா. அப்படியாப்பட்டவாள்லாம் வந்து இங்க அந்த காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அவ வந்து அவளுடைய அனுகிரகத்தை வந்து அடையட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சோ அதனால இங்க பார்த்தேன்னா இந்த காமாட்சி அதே போல உள்ள வந்து அரூபலட்சுமி அங்க இருக்க மாதிரி வாராகி இருக்கும். அதே போல சந்தான லட்சுமிக்கான ஒரு தூண் இருக்கும். பிள்ளையார் இருப்பார், சௌபாகிய கணபதியும் இருக்கார், சந்தான கணபதி அவரும் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அண்ட் வந்து அங்க வந்து நீங்க பார்த்து உள் பிராகாரத்துல போனீங்கன்னாக்க அந்த 108 திவ்ய தேசத்துல இருக்கிற ஒரு பெருமாள் வந்து அங்க உள்ள அங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பா. அதே மாதிரி இங்கேயும் பண்ணி ஸ்ரீலக்ஷ்மியும் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இது வந்து நம்ம உள் பிராகாரத்து வரைக்கும் நம்ம பாக்குறது. அப்புறம் வெளியில நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க கோஷாலை இருக்கு. கோஷாலைக்கு பக்கத்துல அந்த ரமண மகர்ஷி கொடுத்தாரு அந்த விநாயகரை வந்து தனியா ஒரு கிரகம் பண்ணி அதை அழகா அங்க பூஜை சதுர்த்தி அதெல்லாம் வந்து சங்கடகர சதுர்த்தி எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கா. அங்க பக்கத்துல வந்து பங்காரு காமாட்சிக்கு சன்னிதானம் இருக்கு. அப்புறம் ஷாமலா தேவி அவளுக்கு ஒரு சன்னிதானம், அன்னபூரணி, துளசி மாடம் வச்சிருக்கா. அப்புறம் பூர்ண புஷ்கலா சாஸ்தா அவருடைய ஒரு இது இருக்கு. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு ஒரு சன்னிதானம் இருக்கு. கால பைரவர் வச்சிருக்கா. அப்புறம் விஷ்ணு துர்கை வச்சிருக்கா. இத்தனை அப்புறம் வந்து சோமாஸ்கந்தர் வச்சிருக்கா. ஸோ இத்தனை விஷயங்களும் வந்து அந்த கோவில்ல அப்படி நிறைஞ்சிருக்கு. அண்ட் அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு பார்த்தேன்னாக்க அங்க வந்து கார்த்தாலையும் சாயந்தரத்துலயும் கோ பூஜையும், கார்த்தால கோ பூஜை, கார்த்தாலையும் சாயந்தரமும் அபிஷேகங்கள், அந்த அலங்காரங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அண்ட் அந்த கோவில்ல வந்து உள் பிராகாரத்துக்கு போனவங்கரிச்சு இந்த ஜென்ஸ் வந்து வந்து மேல சொக்காலாம் போட்டுக்காம தான் வரணும். இப்போ நிறைய பேருக்கு தோணும், என்ன சில கோவில்கள்ல இந்த மாதிரி வந்து ஜென்ஸுக்கு வந்து சொக்கா போட்டுக்காம நீங்க உள்ள வரணும்னு சொல்றாங்க. கேரளால நிறைய கோவில்கள் அந்த மாதிரி இருக்கும், திருச்செந்தூர்ல அந்த மாதிரி இருக்கு, இங்கேயும் அந்த மாதிரி வச்சிருக்கா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஈஸியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தோன்றது. இப்போ நம்ம வந்து வெளியில ரொம்ப சுத்திட்டு வரோம், வெயில்ல வந்ததும் அப்படியே வேர்த்து போய் நம்மளுடைய ஷர்ட்டோ டிஷர்ட்டோ வந்து அப்படியே கொஞ்சம் நனைஞ்சா மாதிரி இருக்கும் ஸ்வெட்டில். அப்போ உடனே நீங்க ஃபேன் போட்டுன்றது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜென்ஸா இருக்கிறவா உடனே அந்த ஷர்ட்டையோ டிஷர்ட்டையோ அந்த ஈரமா ஸ்வெட்டோட இருக்கிறத கழட்டிட்டு அப்படியே ஹாஹான்னு அப்படின்னு அந்த ஃபேன் காற்றை வாங்கி போயிடு இல்லையா. அப்போ என்ன, அந்த டைரக்டா அந்த ஸ்வெட் இது கொச்ச கொச்சான்னு அந்த சொக்கா நடுப்புற வந்து உங்களை கஷ்டப்படுத்தாம நேர அந்த காத்து வந்து உங்க உடம்புக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ரிமூவ் பண்றேன் இல்லையா. அதே பிரின்சிபல் தான் இந்த மாதிரி சில கோவில்கள்ல கர்ப்ப கிரகத்துல வந்து அந்த பகவானும் அம்பாளுக்கும் நல்ல பவர்ஃபுல் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நேரடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து சொக்கா ரிமூவ் பண்ணுங்கோ, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்கோ, அது மாதிரி வெறும் உடம்போடு அங்க வந்து நின்று நீங்க வந்து அப்போ அந்த அம்பாளுடைய ஒரு வேவ்ஸ் ஆகட்டும், பாசிட்டிவ் வைப்ஸ், இல்ல ஈஸ்வரனோ இல்ல அந்த முருகதோ எந்த பகவான் இருக்காலும் அவளுடைய அந்த வைப்ஸ் வந்து நேர உங்களுக்கு வந்து உங்க உடம்புல படும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகும், ப்ரொடெக்ஷன் நன்னா இருக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 அற்புதமான கோவில்கள் இருக்கு. இப்போ கூட வந்து ஆடிப்பூரத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து எல்லா பிராகாரத்துக்கும் வந்து வள அலங்காரம்லாம் அவ்வளோ நன்னா பண்ணியிருந்தா. துளசி மாடத்துக்கு கூட வந்து அழகா நல்ல பெரிய அந்த வளமாலைலாம் சாத்தியிருந்தா. ரொம்ப ஸ்ரத்தையா அந்த கோவில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. காமாட்சி அப்படியே கண்ணை திறந்து நம்மளை பார்க்குற மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அதனால நிறைய பேர் அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு காமாட்சியோட அனுகிரகத்தையும் வாங்கிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க க்ஷேமமா இருக்கணும். அந்த க்ஷேமத்தை கொண்டு நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையா இருந்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.